இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தியரி ஆஃப் மிஷின்ஸில் ஈஸியாக எப்படி பாஸ் ஆகுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த கைனமெட்டிக் இன்வர்ஷனில் 4 பார் ஸ்லைடர் கிராங்க் செயின், டபுள் ஸ்லைடர் கிராங்க் செயின், இது எல்லாமே தியரி தான். படம் வரைஞ்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும். படம் நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க, நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் ஆஃப் பேஸ் எபிக் சைக்கிள் கியர் ட்ரெயின்ஸ். செகண்ட் யூனிட்டு கியர் ஆன் கியர் ட்ரெயின்ஸை பற்றியும் தான் படிக்கிறது தான். எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின்ஸ் வந்து எப்போதுமே ரெகுலராக கேட்குற கொஸ்டின். அதில் உள்ள நிறைய மாடல் டிஃபிகல்ட்டான மாடல்ஸாக பார்த்துட்டு போய்க்கோங்க. யூடியூப்பில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மாடலை போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டான பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே போனோடனே வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 3ல் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷன், பெல்ட் ஃப்ரிக்ஷன், கிளச்சு, பியரிங்கு, இதெல்லாமே இருக்குது. கிளச்சு ஃபார்முலா ரொம்ப பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அடிக்கடி கேட்குறது கிளச் ஃபார்முலா ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் ஓப்பன் பெல்ட் டெரிவேஷன், இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரிக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 9 என்ன எழுதி வச்சுருக்க பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் ஃபார்முலா இருக்கும். அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோர்ஸ் ரெசிப்ரோட்டிங் பார்ட்ஸ் அதை பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. டைனமிக் ஃபோர்ஸ் அனலைசிஸ் அதையும் பார்த்துக்கோங்க. 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஃப்ரீ வைப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டார்ஷனல் வைப்ரேஷன், ஃப்ரீ வைப்ரேஷன், அதெல்லாம் வந்து சம் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரெசிப்ரோகேட்டிங் மாஸஸ் லோக்கோமோட்டிவ், அதில் ஒரு சம்மை பார்த்து வச்சுக்கோங்க.